பூவே செம்பூவே உன் வாசம் வரும். அதுல பூவே பாடும்போது பாவமா இருக்கு அந்த பூவே. ஆனா நான் வந்து அண்மையில தக் லைஃப்ல பாடின பாடல் அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலே, அந்த பூ வந்து இன்னைக்கு பூத்த பூ. ரஹ்மான் சரோட அந்த the progression of the tune அங்க இருக்குல்ல, சடனா அது ஸ்வெல் ஆகும். காத்தா ரஹ்மான் சார் சொன்னாரு, அது காத்து மாதிரி அப்படி வரணும் அப்படின்னாரு. With working with Rahman sir is like working on fire, because it's like fire in a good way. Fire, it's beautiful. அவர் சொல்ல நம்ம டக்கு டக்குன்னு பண்ணும்போது அப்படியே அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஒரு 10 வருஷம் முன்னாடி இண்டி சாங் பண்ணும்போது அதுக்கு லைஃப் இருக்குமா அப்படிங்கறத ரொம்ப யோசிக்கணும். ஆனா இப்போ இண்டி சாங் பண்ணும்போது நிறைய பேர் இண்டிபெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அபியங்கரே பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ நிறைய படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஆசை கூட கட்சி சேர இதெல்லாம் தான் அவருக்கு ஒரு ஸ்டார்டிங். ஸோ அது மாதிரி இது இஸ் a good time to do independent. நானே இசையமைச்சு எழுதி பாடிய ஒரு பாடல் டிவோ வார்னர் சவுத் வெளியிட்டு லூப்ட் அப்படிங்கிற அவங்களோட லேபிள்ல வெளியிட்டிருக்காங்க. இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க, அந்த பாடலை யாரு வெளியிட்டா அப்படின்றத சொல்ல மறந்துட்டீங்க. நீங்க தான் சொல்லணும். ஓகே, உங்களோட அதிரடி குரல்ல ஸ்டைல். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் வந்து வெளியிட்டிருக்காங்க பாடலை. My husband was with me and it was very nice. அப்பதான் அந்த காட்டான் அப்படிங்கறத பார்த்திருந்தோம் அவரோட அந்த சீரீஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க எங்க வீட்டுக்காரர். ஓ அப்படிங்களா சார், பாத்தீங்களா, பிடிச்சதா அப்படின்னு கேட்டாரு. My husband has some nice hair color in purple. ஸோ போன உடனே he said, சார் உங்க ஹேர் கலர் நல்லா இருக்கு சார். யாபுச்சி மண்டல சருங்குது ஒன்ன பக்கல்ல கருங்குது தேய தேயராத்தே. ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்க. பாட மாட்டேனா பின்ன, பட் நான் பாடுறது வந்து நிறைய பேருக்கு கேட்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். பட் இந்த இடம் வந்து என்ன அவ்வளோ வைபா வச்சிருக்குது. ஏன்னு கேட்கணும், நீ ஏன்னு கேள. நான் வந்து வந்திருக்க இடம் எங்க தெரியுமா, ஒரு சூப்பரான சிங்கரை புதுசா அவதாரம் எடுத்திருக்காங்க, இசையமைப்பாளரா லிரிக்கிஸ்டா. ஸோ அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த பாட்டில் என்னோட பாட்டு கிடையாதுங்க, இந்த பாட்டை பாடின ஒருத்தவங்கள தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். யாஸ் சிங்கர் சார்லதா மணி மாமா தான் பார்க்க வந்திருக்கோம். வெல்கம் பண்ணிடலாமா மேம்? வணக்கம். ஹாய் ரவீனா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம், ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ஏன்னா வந்து உங்களுக்கு நான் பாடும்போது கேட்டிருக்க முடியாது. உங்க ஆட்டிட்யூட் நல்லா இருந்தது. நீங்க ஸ்டார்ட் பண்ணது அப்படியே நான் அப்படியே ஓ அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து நிறைய சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. அடிக்கிற வெயில்ல உங்களோட பாட்டை கேட்டா இன்னும் செம்ம வைபா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து இது வரைக்குமே நீங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ரேர் என்ன அப்படின்னா இசையமைப்பாளராக, ஒரு பாடல் ஆசிரியராக, அதுக்கப்புறம் ஒரு சிங்கராக, இப்படி முப்பரிமாணங்களோட ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அது வெரி ரேர் ஃபீமேல். பட் நீங்கள் அப்படி ஒரு முப்பரிமாணம் எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆனுச்சு, அது எப்படி நம்ம இப்படி ஒரு முப்பரிமாணம் எடுக்கணும்னு தோணுது? ஆக்சுவலா தேங்க்யூ, நல்ல ஒரு கேள்வி. நீங்க உங்க தமிழும் நல்லா இருக்கு. 3 பரிமாணங்களை 3 சொல்லும் போது 3 attributes of an artist. பொதுவா ஒரு பாடுறவங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்னா கர்நாடக சங்கீத பாடகினா மற்றவங்க இயற்றிய பாடல்களை பாடுவாங்க, அதுல இம்ப்ரோவைஸ் பண்ணி பாடுவாங்க. இல்ல மேற்கத்திய இசைனா அவங்க வந்து பாப் சாங்ஸ் கேட்டுட்டு ரிப்பீட் பண்ணுவாங்க, இல்ல தானே பாட்டு. இப்போ மேற்கத்திய இசையில சிங்கர் சாங் ரைட்டர்னு தானே பாட்டு எழுதுவாங்க, தானே கம்போஸ் பண்ணி பாடுறவங்க இருக்காங்க, இல்ல மற்றவங்களை கம்போசரா வச்சுட்டு பாடுவாங்க. இப்போ எல்லா காம்பினேஷன்ஸும் இருக்கு. ஆனா இந்த தமிழ் திரையுலகத்தை பாத்தீங்கன்னா பிளேபேக் சிங்கர் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு அடையாளம் இருக்கு. அதாவது ஒரு கம்போசர் கொடுக்குற பாட்டை நம்ம குரல்ல நம்ம பாடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எனக்கு கிடைச்சிட்டு வந்துட்டே வரும்போது எனக்கும் ஓ நம்ம கம்போஸ் பண்ணா நல்லா இருக்குமே. பிகாஸ் எனக்கு ராகங்கள், கர்நாடக இசை ராகங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். நான் கர்நாடக இசை பாடகி அடிப்படையில, அந்த ஒரு ட்ரைனிங். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ஆப்பராலையும் பிஹெச்டி பண்ணி இட்டாலியன் ஆப்பரா ஃப்ரம் ஆஸ்திரேலியா படிச்சதுனால எனக்கு இது ரெண்டையும் சேர்த்து எப்படி நம்மளோட ஒரு சிக்னேச்சர், நம்மளோட ஒரு சானிக் சிக்னேச்சர், எப்படி ஒரு அடையாளத்தை நம்ம காமிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஒரு 2-3 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த தென்றலில் அப்படிங்கிற ஒரு பாடல். நேற்று தான் வெளியிட்டிருக்கோம். நானே இசையமைச்சு எழுதி பாடிய ஒரு பாடல் டிவோ வார்னர் சவுத் வெளியிட்டு லூப்ட் அப்படிங்கிற அவங்களோட லேபிள்ல வெளியிட்டிருக்காங்க. இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க, அந்த பாடலை யாரு வெளியிட்டா
அப்படின்றத சொல்ல அத மறந்துட்டீங்க. நீங்க தான் சொல்லணும். ஓகே. உங்களோட அதிரடி குரல்ல ஸ்டைல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நைஸ் நைஸ். அதாவது வந்து நாங்க வந்து உங்களுடைய நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நீங்களே இசையமைச்சு, நீங்களே எழுதி, நீங்களே ஒரு பாடின பாடல் அப்படின்றப்போ எனக்கு பயங்கர ஈகரா இருந்தது. நான் அந்த சாங் கேட்டேன். பட் பாட்டை யாரா வெளியிட்டா அப்படின்னு பார்த்தா திடீர்னு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் வந்து வெளியிட்டிருக்காங்க பாடலை. ஸோ அந்த மொமெண்ட் அப்படின்றது எப்படி இருந்தது? ஆக்சுவலா எங்க ஃபேமிலில எல்லாருமே நாங்க ஃபேன்ஸ் ஆஃப் விஜய் மக்கள் சார், செல்வன் விஜய் விஜய் சேதுபதி சேதுபதி சார். சார். பிகாஸ் அவர் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டர். எஸ். அவரோட தமிழும் நல்லா இருக்கும், அவங்களோட அந்த ஸ்டைலும் எதுவுமே ஓவரா இல்லாம ஒரு அண்டர்ஸ்டேட்டட் எலிகன்ஸோட ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏர்தி ஆக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்தியான சிங்கர் தான். எதுவுமே ரொம்ப ஓவரா இருக்காது. ஒரு பாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் கொடுப்பேன். பல பேர் கேட்பாங்க, மேடம் நீங்க கர்நாடிக் சிங்கர், இதுல சங்கதிலாம் ஒன்றும் இல்லை மேடம், நீங்க சிம்பிளா தான் பாடணும். ஓகே, சிம்பிளா தான் பாடலாம். இல்ல சங்கதி போடுங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது. இப்போ இந்த பாட்டுல கூட பாத்தீங்கன்னா வாட் எவர் ரிக்வயர்ட் தான் பண்ணியிருக்கேன், ஓடு பண்ணல. சிம்பிள் சாங், லவ் சாங், ரொமான்டிக் சாங் எல்லாரும் கேட்குற மாதிரி. ஸோ த சாய்ஸ் வாஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். பேசிட்டு இருக்கும்போது மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ வர் டாக்கிங், யார் பெஸ்ட் பர்சன் டு லான்ச் திஸ் அப்படின்னா, a person who is musical, a person who is a fantastic artist, down to earth. அப்படிங்கும்போது விஜய் சேதுபதி சார் கேம் டு மைண்ட். இமீடியட்லி இட் ஒர்க்ட் அவுட் பிகாஸ் சீனு ராமசாமி சார் இயக்குனர் அண்ட் ரொம்ப அழகான ஒரு எழுத்தாளர். ஆமா. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ பிக் லைக் ஒரு சப்போர்ட்டர் ஆஃப் மீ. ரொம்ப ஒரு நல்ல ஒரு நண்பர். ஸோ அவரோட ஹெல்ப் மூலமா இந்த ஒரு கான்டாக்ட் கிடைச்சு விஜய் சேதுபதி சார் மீட் பண்ண போனோம். அப்போ மீட் பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னு சொன்னாரு, ஓ நான் உங்க வீடியோலாம் பார்த்துருக்கேனே, நீங்க ராஜா சாரோட பாட்டெல்லாம் பத்தி நல்லா பேசி விளக்கிருக்கீங்க, பாடுவீங்களே அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. பட்டர்ஃப்ளை மொமெண்ட். யா, வெரி பியூட்டிஃபுல் மொமெண்ட். ஓகே. ஸோ அதை போய் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ மை ஹஸ்பண்ட் வாஸ் வித் மீ அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். அப்பதான் அந்த காட்டான் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம், அவரோட அந்த சீரீஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க எங்க வீட்டுக்காரர். ஓ அப்படிங்களா சார், பார்த்தீங்களா, பிடிச்சதா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் மை ஹஸ்பண்ட் ஹேஸ் சம் நைஸ் ஹேர் கலர் இன் பர்பிள். ஸோ போனோடனே சார், சார் உங்க ஹேர் கலர் நல்லா இருக்கு சார். உடனே அவரோட அந்த ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு இயல்பான ஒரு மனிதர். He was not, no airs. Very biggest actor. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ நான் ஒரு அண்மையில் ஒரு இன்டர்வியூவோ ஏதோ படித்தேன் அவரை பற்றி. அவர் கர்நாடக சங்கீதம் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படின்னு. ஸோ அதுவும் எங்களுக்கு ஒரு இதாக. ஸோ அவர் லான்ச் பண்ணது இந்த தென்றலில் பாட்டுக்கு ஒரு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் நம்ம இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே இது பொதுவான ஒரு விஷயம்தான். எவ்வளோதான் ஒருத்தவங்க ட்ரை பண்ணாலும் அந்த கிடைக்க வேண்டிய நேரத்தில் எப்படி வருதுங்கிறதுலாம் மேஜிக்கலா நடக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இது. திடீர்னு ஒருத்தவங்க சாதாரணமா இருப்பாங்க, அடுத்த நாளே சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்க. அப்படி ஒரு ஃபீல்டு தான் நம்ம திரையுலகம்ங்கிறது. மேஜிக். இன்னைக்கு நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நீங்க ஒரு ஆக்டர் ஆகி நீங்க வந்து பெரிய ஸ்டாரா இருக்கலாம். கேட்க நல்லா இருக்கு. அதுதான் வாழ்க்கை. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் a magical thing and how things happen is also magical. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம இந்த சாங் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா சார், நீங்க சாங் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. இந்த சாங் வந்து நம்ம நேயர்களுக்காக நீங்க பாடல அப்படின்னா என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஓகே, கியூட்டா உங்களுடைய வாய்ஸ்ல. கண்டிப்பா. ஸோ தென்றலில் பாட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a beautiful song. அண்ட் அது வந்து எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு. போய் பாருங்க. ஒரு பியூட்டிஃபுல் வீடியோவும் பண்ணியிருக்கோம். தரேன் கார்த்திக்னு ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணி ஒரு நல்ல யங் டீம், எனர்ஜெட்டிக் டீம் வச்சு பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபிலாம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் போய் பாருங்க, உங்க ஆதரவை கொடுங்க. இப்போ தென்றலில் உங்களுக்காக. தென்றலில் கலந்து பாடவா இதயமே, நீரலையிலே மிதக்கலாம், காதலில் கரந்து கரையவா காலமே, மண் துளிகளுள் சரியலாம், கரையிலே கால் பதித்து கடல் கடந்த உன் தேடலே சுகமே, உதடிலே உனை பதித்து தடம் புரண்ட என் விடியலே சுகமே,
கடல் நுரையில் ஆழம் தெரியாதே, விரல் நுனியில் காந்தம் கிடையாதே, வரைபடத்தில் உயிரை நான் தேட, இலை நுனி போல் மனது அலைப்பாய, கடல் நுனி போல் ஆழம். ஆக்சுவலி இசைனா என்ன தெரியுமா மேம், அப்படியே நம்ம மெயின் மறந்துடுவோம் நம்மள. ஸோ லைக் நீங்கள் பாடும்போது நான் அப்படிதான் இருந்தேன். பிகாஸ் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போயிட்டீங்க. அதாவது நேச்சரோட ஒன்றி போகக்கூடிய எல்லா சாங்ஸுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். விஜய் சேதுபதி சாரோட ஒரு சாங் கூட ரீசெண்டாக 96 மூவியில் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த சாங்குமே வந்து அந்த இயற்கையோட ஒன்றி போகும்போது அது ஒரு மாதிரி வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சாங்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இயற்கைனா அவ்வளோ பிடிக்கும் இல்லையா? பிடிக்கும். அதுவும் வந்து நம்ம சென்னை, அதுவும் நம்ம சென்னையில மெரினா பீச், கடல் நுரை, அந்த சோ அந்த வார்த்தைகள் பத்தி ஜஸ்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணணும். ஷுவரா? அதுல வந்து கரையிலே கால் பதித்து கடல் கடந்த உன் தேடலே சுகமே. ஸோ இதுல என்னன்னா, அந்த லேடி வந்து அவங்களோட லவ்வர் வந்து வெளிநாட்டுக்கு கொஞ்ச நாள் பிரிஞ்சு போயிடுறாங்க, இல்ல காண போயிடுறாங்க. வெளிநாடு அப்படிங்கிறது என்னோட மைண்ட்ல இருந்தது when I was writing the song. யாராவது ரொம்ப லவ்ட் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு வெளியில இருந்தா நம்ம மிஸ் பண்ணுவோம்ல, பேசிக்லி மிஸ் பண்றது. ஸோ அதை வந்து டைரக்டர் பண்ணும்போது அது ஒரு ஃபிஷர் மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப், அவங்கள சேர்த்து வச்சு யங் கப்புள், அவங்களோட அவர் வந்து ஃபிஷிங் போகும்போது எக்ஸ்பெடிஷன்ல தொலைஞ்சு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு வேதனையில் அந்த பொண்ணு இருக்கு. பட் திரும்பி வந்துடுறாரு. ஸோ அந்த லவ்வையும் காமிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபிஷர்மேன் வில்லேஜில் ஒரு ஃபிஷர்மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப், அவங்களோட ஒரு ஸ்டோரி, ஒரு யங் கப்பிள். ஸோ அந்த பொண்ணு வந்து எப்படி லவ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும், எப்படி வீட்டை விட்டு அவங்க வெளியே வந்து திருமணம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டோட பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்கு. பட் டக்குன்னு ஒரு ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷனில் இந்த பையன் வந்து வீட்டை விட்டு அவர் போகும்போது அடுத்த நாள் திரும்பி வரத்துக்கு லேட் ஆகும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு பதப்பதைக்குது மனசு. ஐயோ அவரை காணுமே அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கு, ஒரு லாங்கிங் இருக்கு. பட் அவர் திருப்பி வந்துடுறாரு. ஸோ ஒரு ஸ்வீட் எண்டிங்கோட ஒரு கதையாக அதை கிராஃப்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வந்து காதலில் கலந்து கரையவா காலமே மண் துளிகளுள் சரியலாம். நீங்கள் பொதுவாக பீச்சில் வந்து ஃபீட் வச்சிங்கன்னா அது சரியும். இஃப் இட்ஸ் நாட் வெட் சாண்ட் இட் வில் கோ இன்சைட். அது சரியறதே ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். பட் அது சரியறது மனசும் சரியும் இல்லை. காதலில் வந்து மனசு சரியும், அப்படியே நம்ம ஹார்டாக இருப்போம், இவன் கிட்ட பேசவே கூடாது இன்னைக்கு அப்படியே முடிவு எடுத்திருப்போம். ஆனா வந்து ஹாய் சொன்னோன்னா அப்படியே ஸ்லைட் ஆகுது. இட்ஸ் ஆல் ஹியூமன் எமோஷன், பேசிக்லி ஹியூமன் எமோஷன். அதுவும் ஒரு டாக்கிங் அபவுட், நீ கேட்டீங்க ஒரு இசையமைப்பாளரா, ஒரு ரைட்டரா, ஒரு சிங்கரா, ஒரு பெண் இருக்கீங்க அப்படின்னு. ஃப்ரம் அ ஃபீமேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஹவு டஸ் தட் ஃபீல்? அது எப்படி வார்த்தைகளா வெளியே வருதுங்கிறது. பிகாஸ் பொதுவா நிறைய ஃபீமேல் பாடல்களும் மேல் கவிஞர்கள் தான் எழுதுறாங்க. ஆண் கவிஞர்கள் எழுதிதான் பல ஃபீமேல் பாட்டு ஹிட் ஆகுது. ஸோ ஐ மீன் அதில் எந்த தப்புமே கிடையாது, அதை நான் பற்றி சொல்லலை. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு ஃபீமேலே ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவை எழுதும்போது that's a very authentic way of expressing one's feelings. ஸோ அது அந்த மாதிரி வந்துச்சு சிலது. கடல் நுரையில் ஆழம் தெரியாதே, அந்த ஃபோம் இருக்கும்ல, சி ஃபோம், அதில் வந்து ஆழம் நம்ம கேஜே பண்ண முடியாது. அது வரும், பட் எவ்வளோ கீழே இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ காதலோட ஆழம் நமக்கு வந்து அப்படியே வரும் போகும் வரும் தெரியாது. அதை வந்து ஸ்கேலாக வச்சு அளக்க முடியாது. கடல் நுரையில் ஆழம் தெரியாதே, விரல் நுனியில் காந்தம் கிடையாதே. ஸோ அவனை காணோம், காந்தம் இருந்தால் அவனை பிடிச்சி இழுத்துருவான். ஆனா விரல் நுனியில் காந்தம் கிடையாது. வரைபடத்தில் உயிரை நான் தேட, ஒரு போட்டோல வருவனான்னு போட்டோ பார்த்துட்டு இருக்கா, அதுல உயிர் இருக்கா இல்ல, நான் அவ தேடுறான். வரைபடத்தில் உயிரை நான் தேட, இலை நுனி போல் மனது அலைப்பாய, அதுதான் கோரஸ், ஹுக் அதுதான். ஸோ இப்போ அதுக்கு ஒரு தவில் போட்டு ஒரு சாரங்கி வந்து யூஸ் பண்ணி, ஒரு அந்த சாரங்கி பொறுத்த வரைக்கும் அது ஒரு போர்டு இன்ஸ்ட்ருமெண்ட், வயலின் மாதிரி இருக்கும் அது. ஆனா வட இந்தியாவிலிருந்து வந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மனோன்மணி அப்படின்னு ஒரு இசைக்கலைஞர், ரொம்ப அருமையா வாசிக்கக்கூடியவங்க, அவங்கள தேர்ந்தெடுத்து இதுல அந்த ஹீரோ இன்ஸ்ட்ருமெண்ட்டா சாரங்கியை யூஸ் பண்ணியிருக்கேன். வாவ், சூப்பர். ஆமா, அது ஓப்பனிங்லேயும் வரும், அந்த ஒரு ஓப்பனிங் ஃப்ரேஸஸும் வரும். அந்த ஃப்ரேஸ் அரேஞ்ச்மெண்ட், அந்த பல்லவி பாடி முடிச்சு அந்த ஒரு ஹுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த சாரங்கி செலிப்ரேஷனாக வரும்.
ஓகே. அதை தவிலோட யூஸ் பண்ணும்போது அந்த அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் சீனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேரேஜ் சாங்காக அது அந்த நேரம் மாறுது. ஓகே. அதை வந்து ரீல்ஸ் பல பேர் யூஸ் பண்ணி அதை போட்டுட்ருக்காங்க, ஒரு செலிப்ரேட்டரி ரீல்ஸாக. ஸோ இது வந்து அந்த ஒரு தவிலும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் சாரங்கி பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இந்த பாட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஐ ஹேட் ஃபன் யூஸிங் இட். பேஸ், கிட்டார், ப்ரோக்ராமிங். ஸோ நானே ப்ரொடக்ஷனும் அதில் இன்வால்வ் ஆனேன். ஓகே. ஸோ அதுவும் ஜாலியாக இருந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த சாங் ஓப்பனிங்ல வந்து ஒரு வயலின் மியூசிக் மாதிரி அதுதான் இருந்தது இல்லையா? சாரங்கி. அது சாரங்கி full-ஆ. So அது கேட்கும்போது அந்த மியூசிக் கேட்கும்போது ஒரு மாதிரி லைக் ஃபீல் மூமெண்ட், வண்டர்ஃபுல் மூமெண்ட் அது. ஆமாம். ஸோ நான் கேட்கும்போது அந்த தென்றலில் அப்படின் போது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஃபீல் கொடுத்தது. ஸோ எஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும்ல மேம், இந்த மாதிரி ஒரு லவ் ஃபீல் சாங் கொடுக்கணும், அதை நம்மளே கொடுக்கணும், ஃபுல்லாக நம்மளே லிரிக் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுக்கணும்னு எப்போ தோணுது அந்த மாதிரி ஒரு தாட்? அதுதான் லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் சிட்டிங், அந்த சோஃபால தான் உட்காந்துருந்தேன். ஓகே. கிட்டார் வச்சுட்டு சில 3 கார்டு வந்து விளையாடிட்டு இருந்தேன். கிட்டாரில் ஒரு 3 கார்ட்ஸ், 3 to 4 கார்ட்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். அப்படியே வாசிந்தேன். அந்த 3-4 கார்ட்ஸ் சேர்த்த உடனே வந்தது தான் அந்த ஃபர்ஸ்ட் அதுதான் வந்தது. அது வந்தது. அது 3 கார்ட்ஸ் தாங்க, அந்த பேசிக்காக அது வந்தது. அதுக்கப்புறம் என்னோட மூளை என்னன்னா ஒரு கர்நாடக் மியூசிக் மூளைனால பசானி பரிகா அந்த ஒரு ஸ்வரத்தை போட்டேன். பிகாஸ் கர்நாடிக் மியூசிக்ல ரதிபதி பிரியான்னு ஒரு ராகம் இருக்கு. அது வந்து என்ன தெரியுமா பாட்டு, ஃபேமஸ் பாட்டுல ஜகஜனனி சுகவாணி கல்யாணி, ஜகஜனனி சுகவாணி கல்யாணி, பசனி பகரிக சாரிக பாப பகாரினி பகரிக சாரிக பா. You see the phrasing? Yes. பசா நீ பரிகாரி நீ பசா, அது வச்சேன். ஓகே. ஸோ இந்த ராகத்திலேருந்து இந்த ஒரு ஃபேமஸ் சாங் இருக்கு. பட் இந்த ராகம் பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ராகம். வெள்ளி பனி மலையின் மீதுலாவும், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு சீர்காழி ஐயா இதே ராகத்துல கப்பலோட்டிய தமிழன் படம். ஸோ இது இன்னைக்கு நேத்திக்கு வந்த ராகம்ல பழமையான ஒரு வருடங்களுக்கு முன்னதான். அது வந்து இந்த ரிஃப் கிட்டார்ல வந்த ரிஃப் வந்தது, இந்த ராகம் எனக்கு சேர்ந்து வந்தது. சரி, அதை பிரிட்ஜா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னன்னா ஒரு மேற்கத்திய முறை ஆஃப் கம்போசிங், ஒரு இந்தியன் வே ஆஃப் திங்கிங், ஒரு ஒரு தமிழ் பெண்ணோட வார்த்தைகள், அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தது. ஒரு வேர்ல்டு மியூசிக்கா இதை வந்து நீங்க மாத்திட்டீங்க. அதுதான். பட் நீங்க பாத்தீங்கன்னா ரவீனா, இப்போ பொதுவாகவே அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ குளோபலைஸ்ட் வேர்ல்டு, எல்லாருமே என்ன வெஸ்டர்ன் மியூசிக்கும் கேட்குறாங்க, கிட்டார் வாசிக்கிறவங்க இருக்காங்க, எல்லா பசங்களும் பியானோ வாசிக்கிறாங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுறோம், தமிழும் நல்லா இது பண்றோம். இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புரிதல் இருக்கு. சூப்பர் டைவர்சிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் கூட இருக்கு இன் அகடமிக் லாங்குவேஜ். எப்படி ஒரு சொசைட்டி மூவ்ஸ் ஃப்ரம் டைவர்சிட்டி டு சூப்பர் டைவர்சிட்டி த்ரூ டெக்னாலஜி அண்ட் எவ்ரிதிங். ஸோ இட்ஸ் அபவுட் டைம். It's about time that such things happen and it's happening. Love marriage மேம் எனக்கா அரேஞ்ச் ஃபீல் பண்ணி ஒரு ஒவ்வொரு லிரிக்லயுமே உங்களோட அந்த லவ் ஃபீல் அப்படின்றது இருக்கு. It's definitely it's an arranged meeting, but then the first meeting itself we fell in love. And after that we dated for some time and then we got married. Okay, ஒரு சாங் எழுத போறோம்னா நம்ம வந்து தனியா இருக்கும்போது அதுக்காக உட்காந்து யோசிக்கணும்ன்ற இன்டென்ஷன்லாம் எதுவும் இல்லை. பட் போகிற போக்கில் உங்களுக்கு எதாவது பார்த்தாலே வந்து எழுதணும்னு தோணி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சாங்கோட லிரிக் வந்து எங்க இருந்து உங்களுக்கு தோணுது நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னு? ஆக்சுவலா எனக்கு வந்து பீச் ரொம்ப பிடிக்கும். அந்த லொகேஷன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பாட்டு எழுதும்போது எங்க அப்படிங்கிறது. ஸோ ஒன்னா ஐ திங்க் ஆஃப் ஃபாரஸ்ட், or I think of அமைதி, பீஸ், ஒரு ஒரு யூனோ லைக் காற்று, புயல், இந்த மாதிரி இயற்கையை சார்ந்த விஷயங்கள்லேருந்து நான் ஆரம்பிப்பேன். அதுலேருந்து திங்கிங் வரும்.
அது வந்து என்னோட திங்கிங்கில், என் பாடியில், என் மைண்டில் என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறது அப்படின்ட்டு. ஆல்சோ டேஞ்சபிள் திங்ஸ். ஓகே. இப்போ இது இருக்கு, இதை தொடரும், இந்த ஒரு கேன் லைக் கேன் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஹார்டாக இருக்கு, ஆனால் இது வளைஞ்சு கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த ஒரு வளைவு, அந்த ஒரு டென்ஷனை ஃபீல் பண்ணும்போது அதை இதை சாரி அது எப்படி சொல்கிறது, மெட்டஃபர். எஸ், ஒரு மெட்டஃபராக எப்படி திங்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. மெட்டஃபர்னு ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். ஸோ பேசிக்லி சம்திங் டிரான்ஸ்லேட்ஸ் டு சம்திங் எல்ஸ் when you say it. ஓகே. இலை நுனி போல் மனது அலைபாய. ஸோ அது when you see a leaf, doing that, you feel ஏன் அது அப்படி படபடன்னு படுது பாவம், இந்த காற்றோட அந்த சீற்றத்தினால அதுக்கு முடியலையா, இல்லை அது விளையாட்டா டான்ஸ் ஆடுதா. ஸோ எப்படி வேணா அதை பார்க்கலாம். அலைப்பாயம் மனதா பார்க்கலாம், மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு குழந்தையா பார்க்கலாம், இல்லை ஒரு பூவை பார்க்கும்போது கூட அது வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம், இல்லை நாளைக்கே அதோட வாழ்க்கை முடிய போகுதே அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்படி எதை பார்க்கறது அப்படிங்கிறது தான் ஒரு கலைஞனோட பரிமாணம். அது பாட்டும் ஆமா, ரைட். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், அதுல பூவே பாடும்போது பாவமா இருக்கு அந்த பூவே. வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். ரைட். அதுல அந்த பூவின் மடலை பார்க்கும்போது, ஓ பூவின் மடல் இருக்கு, இவ்வளவு அழகான பூ, ஆனா அதோட வாழ்நாள், ஒரு பூவின் வாழ்நாள் என்னது இல்லை. ஆனா நான் வந்து அண்மையில தக் லைஃப்ல பாடின பாடல் ரஹ்மான் சார் இசையில, அஞ்சு வண்ண பூவே தாலே லோலாலே நட்சத்திர பூவே காத்தாவாரே காப்பாவாரே ஏங்காத. அந்த பூ வந்து இன்னைக்கு பூத்த பூ, அது குழந்தை. ஏங்காத ஏங்காத அது வந்து இந்த உலகத்தையே வந்து தன்னோட அந்த அழகான ஒரு சுகந்தத்தால மலர வைக்க போற பூ. ஸோ ஒரு சின்ன ஒரு பூங்கிற விஷயத்தை வச்சு எப்படி கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. கண்டிப்பா. இந்த அஞ்சுவண்ண பூவை இயற்றிய கவிஞர் வந்து கார்த்திக் நேதா அவர்கள். ரொம்ப அழகான ஒரு வரிகள். அஞ்சுவண்ண பூவை அப்படின்ற ஒரு சாங் இருக்குல்ல மேம், அது எப்படின்னா ஒரு மேஜிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருடைய எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு சேடா இருக்கும் அப்படின்னாலும் அந்த லிரிக் கேட்கும்போது ஒரு மாதிரி ஸ்லோவா இருக்கும், பட் ஆனா ரொம்ப இன்டெப்தா போயிட்டு எல்லாருடைய ஹார்ட்டையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அது. ஸோ அந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரங்களோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ எனக்கு வந்து ஃபீல் ஹாப்பி. ஸோ அந்த சாங் பாடும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் வந்து இட்ஸ் அ வண்டர்ஃபுல் சாங், பயங்கர ஹிட் ஆல்சோ. ஸோ எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்ஸ்? இட் வாஸ் வெரி டீப் as you say. அந்த டியூன் சரி, ரஹ்மான் சாரோட அந்த the progression of the tune. ஓகே. அங்க இருக்குல்ல, சடனா அது ஸ்வெல் ஆகும். காத்தா அது பாடும்போது, ஸோ அந்த லைன் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் ரஹ்மான் சார் சொன்னாரு, அது காத்து மாதிரி அப்படி வரணும் அப்படின்னாரு. ஸோ ஒரு கம்போசரோட திங்கிங் பாருங்க, காத்தா அந்த வார்த்தைகள் பார்க்கும்போது அவருக்கு அப்படி தோணி இருக்கு. காத்தா ஜஸ்ட் வேர்ட், பட் அது சாங்கா வரும்போது ஆமா வண்டர்ஃபுல். அது வந்து அனல் காத்து கிடையாது, குளுங்காத்து, நல்ல காத்து. காத்தா. ஸோ இட்ஸ் லைக் இட் ஹாஸ் டு பி லைக் தட். அண்ட் அந்த வைப்ராட்டோன்னு ஒரு விஷயம் இருக்கு. வாய்ஸே காத்து தானேங்க, வேற விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ காத்து வந்து டயஃப்ரம்லேருந்து வந்து த்ரோட் வழியா வெளியே வரும்போது அது காத்தா, அது பிளெயினா பாடுது. காத்தா கொடி ஆடும்போது வரும்ல, அது மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லும்போது நம்ம அதுக்குள்ளே போயிடும், டீப்பாக போயிடும். அண்ட் with working with Rahman sir is like working on fire, because it's like fire in a good way. Fire, it's beautiful. அவர் சொல்ல நம்ம டக்கு டக்குன்னு பண்ணும்போது அப்படியே அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும். ஓகே. And I am also a kind of person who will grasp fast and do it. Okay. நான் வீட்லயே அப்படிதான். ஓகே என்ன பண்ணுவோம், இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு பண்ணுவேன். Okay. ஸோ அது வந்து இந்த கெமிஸ்ட்ரி கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ அப்படிதான் இருந்தது. அந்த ஃபீலிங் வாஸ் ரியலி பியூர் அண்ட் பியூட்டிஃபுல்.
And Karthik Nitha sir was present and Mani Ratnam sir was present, and that was all really bonuses. Okay. Um, All for a legends singer. are there. All the legends were there, but Okay. நான் வந்து பாடும்போது யாரையுமே பார்க்கல. It Mm. was a very internal song, Okay. very intense song, so very demanding also, physically demanding. இப்போ பாடும்போது அந்த level of energy கொடுக்குறோம்னா பாருங்க, அந்த ஒரு கண்டிப்பா. the body and mind will have to be in focus. So ஓகே. ஓகே. இப்போ நீங்களே இசையமைச்சிருக்கீங்க உங்களுடைய ஆமா. தென்றலின் சாங் தென்றலில். அப்படின்றது. இப்போ நீங்க இல்லாம அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தவங்கள இசையமைக்க வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்காவது வந்ததா? இல்ல இது அது ரீசன் என்னன்னா, இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ மீன் ஐ லவ் ஆல் கம்போசர்ஸ், ஓகே. பட் என்னன்னா இந்த பாட்டோடு சேர்ந்து வந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு உண்டான ஃப்ரேசிங், ம். ரைட்? ஸோ அதெல்லாம் சேர்ந்து வரும்போது அது பாட்டாக தான் வந்துச்சு. ஓகே. இப்போ லிரிக் தனியா வந்து பாட்டு தனியா வந்திருந்தா, ஓ இது வார்த்தைகள் நல்லா இருக்கே, யாரை வச்சு இசையமைக்கலாம்னு நான் யோசிக்கலாம். ஓகே. பட் அது யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ம். பிகாஸ் கரையிலே கால் பதித்து கடல் கடந்த உன் தேடலே சுகமே, அது பேசுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. தேடலே, இப்ப தேடிட்டே இருக்கோம்னா டைம் எடுத்து தான் தேடும். ம். சுகமே, அது ஒரு ஈஸியா இருக்கும். ஓகே. அந்த பெயின்லையுமே அவர் தேடுறா, அந்த பெயின்ல கூட அவர் ப்ளஷர் இருக்கு அவளுக்கு. பிகாஸ் அவ்வளோ அவளுக்கு அது மிஸ் பண்றா தன்னோட லவரை. ஸோ அந்த மாதிரி வரும்போது வேற யார் இசையமைக்க முடியும் ஃபார் அவர் ஓன் தாட்ஸ், ஓகே. ரைட்? ஸோ அது தட் இஸ் வை அ சிங்கிள் சாங் ரைட்டர் ஐடென்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த வெஸ்ட். இப்போ அண்ட் தட் சீன் இன் அ லாட் ஆஃப் artists. இப்போ when it could be Lady Gaga who's writing. Sometimes அவங்க ghost writers யூஸ் பண்ணுவாங்க, sometimes ஒரு டீமே இசையமைக்கும், அதெல்லாம் I'm aware of that. But you know, authentic songs. ஓகே. எவரிபடி. ஓகே. அது மாதிரி. ஸோ அப்படி வரும்போது ஒரு ஈவன் கண்ட்ரி மியூசிக்ல அது ரொம்ப ஒரு பாப்புலரான விஷயம். இப்போ நம்ம இதை வந்து தென்றலில் வந்து ஒரு ஆல்பம் சாங்காக இன்னும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, ஸோ ஏன் வந்து ஒரு மூவில நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் ஆமா வந்திருக்கும். எஸ். ஆனா பாருங்க, எனக்கு எந்த ப்ரொடியூசருமே தெரியாது, டைரக்டர்ஸ் எல்லாம் தெரியாது. ரொம்ப சில பேர் தெரியும், அவங்க ரொம்ப பெரிய டைரக்டர்ஸ். ஸோ லைக் you know, no, honestly, it would be nice, it would have been better reach, பட் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து ரீச் ஆகுங்கிற நம்பிக்கையில பண்றோம். அது ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. பிகாஸ் இப்போ இண்டி சாங்ஸும் நல்லா போயிட்டு இருக்கிற டைம். ஒரு டைம் இருந்துச்சு, ஒரு 10 வருஷம் முன்னாடி இண்டி சாங் பண்ணும்போது அதுக்கு லைஃப் இருக்குமா அப்படிங்கறத ரொம்ப யோசிக்கணும். ஆனா இப்போ இண்டி சாங் பண்ணும்போது நிறைய பேர் இண்டிபெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அபியங்கரே பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணாரு, இப்போ நிறைய படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஆசை கூட கட்சி சேர இதெல்லாம் தான் அவருக்கு ஒரு ஸ்டார்டிங். ஸோ அது மாதிரி இட் இஸ் அ குட் டைம் டு டூ இண்டிபெண்டன்ட். தென்றலின் சாங் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒண்டர்ஃபுல் ஹிட் சாங்காக வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும். பிகாஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 2K கிட்ஸ்க்கு வந்து லவ் சாங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக. ஏன்னா 90ஸ்க்கு வந்து ஒரு மாதிரியான வே ஆஃப் சாங்ஸ் இருக்கும். ஸோ 2K கிட்ஸ் அப்படின்றப்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ லைக் அவங்க வந்து சாங்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கும் அவங்க ரசிக்கிறதுக்கும் இட் வில் பி டேக் டைம். பட் சாங் அவங்க தான் ரொம்ப ஈஸியா வந்து ரீச் பண்ணி கொடுப்பாங்க. சோ பார்க்கலாம் நம்மளுடைய சாங் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுது 2K கிட்ஸ். கண்டிப்பா. இட்ஸ் லைக் இட்ஸ் a gift from me to the world and a gift from the world to me. இன்னொன்னு என்னன்னா, நம்ம Gen Z கிட்ஸ் கூட பாத்தீங்கன்னா இப்போ lot of the Gen Zs are very emotional. எஸ். ஆக்சுவலி ஜென்சிஸ்க்கு வந்து இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு பாப்புலரா பண்ணலாம், we've cracked the Gen Z code அப்படின்னு பல பேர் திங்க் பண்றாங்க. ஆக்சுவலி the Gen Z is not that simple. Okay. They are actually very intelligent, complicated people who are very emotional. So I thought, you know, such a song might also appeal to them. You know, and so that is the story of Tentalil.